தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சென்னை எழிலகத்தில் தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் 22வது நாளாக தொடர் போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து கிராம உதவியாளர்களுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து 22வது நாளாக காலமுறை ஊதியம் வேண்டும் என்று தொடர் போராட்டத்தில் கிராம உதவியாளர்கள் எழிலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவார்கள். அரசாங்கம் இவர்கள் ஏன் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் இவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. தொடர்ந்து அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் ஒரு மிக முக்கிய பாலமாக விளங்கி கொண்டிருப்பவர் இவர்கள். ஒரு கிராமத்துடைய அனைத்து திட்டங்களையும் அரசாங்கத்துடைய திட்டங்களாகட்டும் பல்வேறு பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே இவர்களுக்கு அனைத்து விஷயங்களும் தெரியும். அதனால் இவர்களுடைய உதவி இல்லாமல் அரசாங்கம் இயங்காது. மக்களுக்கும் அந்த விதமான மக்களுக்கு எந்த விஷயமாக இருந்தாலுமே அரசாங்கத்தினுடைய திட்டங்களை கொண்டு செலுத்துவது இவர்கள் தான். இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. இன்றும் கூட 22வது நாள் போராட்டத்தில் மறைந்த தொடர் நல்லக்கண்ண அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு மறுபடியும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்களுக்கு அப்பாம்மா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஏன் அரசாங்கம் என்ன கண்டுக்கல? எங்களுக்கு நாங்கள் 31 ஆண்டு காலமாக நாங்கள் அதை போராட்டம் பண்ணின்னு வரோம். ஆனால் எங்களுக்கு இன்ன வரையும் எங்களுக்கு காலமுறை ஊதியம் வேணும், 4ஆம் விலைக்கு இணையான ஊதியம் வேணும் தான் இந்த போராட்டம் நடத்தின்னு வரோம். இன்னும் இந்த 22 நாளாக அரசாங்க ஊழியரும் நாங்களும் போராட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களும், மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களும் எங்களை ஒரு ஏறெடுத்து கூட பார்க்கல. எங்கள் குறையும் கேட்கல, எங்கள் குறையும் நிவர்த்தனை பண்ணலை. ஒருத்தர் ஒரு கிராமத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரை நாங்கள் தான் எல்லா பணியும் செய்கிறோம். அரசாங்கத்தினுடைய வந்த சலுகை எல்லாமே நாங்கள் மக்களிடையே நேரடியாக கொண்டு செலுத்தி அதனோட பணியை சிறப்பாக செய்து முடிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இந்த சிறப்பு காலமுறை ஊதியத்திலிருந்து சிறப்பை எடுத்துவிட்டு எங்களுக்கு காலமுறை ஊதியம் வேண்டும் என்று 22 நாள் 5/2/26 போராட்டம் பண்ணின்னு இருக்கிறோம். மாவட்டத்தில் பண்ணோம், வட்டத்தில் பண்ணோம், இப்போ எழிலகத்தில் பண்ணியிருக்கோம். இன்னமும் எங்களை மாநில மையத்தை அழைத்து பேசலை. இது என்னன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு உடனடியாக எங்களுடைய மாநில மையத்தை அழைத்து பேசி எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சா நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மாநில நிர்வாகி அழைத்து தான் பேசுகிறாங்க. நாங்களாக தான் அவங்க கூப்பிடவே இல்லை. எங்கள் மாநில நிர்வாகியை தான் கேட்டு போகிறாங்க. இது வரைக்கும் நிதித்துறை அமைச்சர் கூப்பிட்டு பேசலை. முதன்மை செயலாளர் லீவுன்றாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை கூப்பிட்டு பேசவே மாட்டேங்கிறாங்க. கூட்டமைப்பு சார்பாக மாநில நிர்வாகி கிட்டத்தட்ட 22 நாளாக தலைமைச் செயலகத்திலே தான் இருக்கிறாங்க. ஆனால் கூப்பிட்டு பேசுகிற மாதிரி இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் 5/2/2026 முதல் இன்றைக்கு 22 நாட்களாக இந்த காத்திருப்பு போராட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக எல்லாம் இணைந்து நாங்கள் நடத்திட்டு வரோம். ஆனால் எங்கள் மாநில மையத்தை அழைத்து இதுநாள் வரையும் இந்த நிதித்துறை அமைச்சரும், மாண்புமிகு முதல்வர் ஐயாவும், வருவாய்த்துறை அமைச்சரும், செயலாளர் அம்மா அவர்களும் எங்கள் மாநிலத்துறையை அழைத்தே பேசலை. நாங்கள் எவ்வளோ பிள்ளைக்குட்டிகளை விட்டுட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு வீட்டில் எல்லா சங்கதிகளையும் நாங்கள் தொலைச்சிட்டு எங்கள் வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் அந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டோம். ஆனால் கலந்தும் எங்களை இந்த அரசாங்கம் ஏன் எங்களை மதிக்கலை, எங்கள் மாநில மையத்தை அழைத்து பேச மாட்டேங்குது. அது ரொம்ப மன வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. கடந்த 5ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 22 நாள்களாக எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை, வாழ்வினுடைய ஒற்றை கோரிக்கை காலமுறை ஊதியம். இதை நாங்கள் வேணும்னே வேற எல்லாம் கேட்கல. நாங்கள் கேட்குற ஒற்றை கோரிக்கை, ஒரே கோரிக்கை காலமுறை ஊதியம். 1995 எங்களை முழு நேர ஊழியராக அறிக்கப்பட்ட இந்த அரசாங்கம் எங்களை ரொம்ப வஞ்சிக்குது. ஆகவே நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே கோரிக்கை காலமுறை ஊதியம். இதில் கையொப்பம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு என்ன தயக்கம் அது தெரிய மாட்டேங்குது. ஆகவே இன்னைக்கு மாலைக்குள்ளே எங்களை எல்லாம் அழைத்து பேசி எங்களுடைய மாநில தலைவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு உத்தரவு சுமூகமான முறையில் கொடுத்தால் எங்களுடைய போராட்டம் கைவிடப்படும். அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களோட ஒற்றை கோரிக்கை தான். எங்களோட ஒற்றை கோரிக்கை காலமுறை ஊதியம் ஒன்று தான் எங்களோட கோரிக்கை. இன்னொன்று டிகிரேடு 15,700 சம்பளம் எங்களுக்கு அவசியம் வேணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஒற்றை கோரிக்கையாக வச்சு இன்றைக்கி 22 நாளாக புள்ளக்குட்டியோட விட்டுட்டு இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்கள்லாம் யார்கிட்ட இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு இது கூட தெரியாமல் பச்சை பிள்ளைங்களை விட்டுட்டு அத்தனை பெண் தோழர்களும் இங்கே உட்காந்துருக்கோம். ஐயா, எங்களை இன்னமும் 33 ஆண்டு காலமாக நாங்கள் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கோம் ஐயா. அதை தான் உங்கள்கிட்ட நாங்கள் தெரிவிக்கிறதுக்காக இந்த 22 நாளாக நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். எங்களுக்கு காலமுறை ஊதியத்தை கொடுத்து எங்களையும் பின்தங்க விடாமல் முன்னேற்றி கொண்டுட்டு வரணுங்கிறது எங்களோட ஒற்றை கோரிக்கையாக வச்சு டிகிரேடு ஊதியத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஐயா. தொடர்ந்து இவர்களுடைய போராட்டம் தீவிரமடைஞ்சிட்டே இருக்குது. ஏன்னா இவங்க காலமுறை ஊதியத்திற்காக தொடர்ந்து போராட்டியிருக்காங்க. அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் இவங்களுக்கு குற்றச்சாட்டாக இருக்குது. தேர்தல் நெருங்கும் நேரம் என்ன, தேர்தலுடைய பணி இவங்க பணி மிக முக்கியமான பணி. தேர்தல் நேரத்தில்
அந்த தேர்தல் அந்த அறிவிப்பு வரும் முன்பாக அவர்களுக்கான அரசாணை வரும் என்று எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இவங்க இந்த தலைமை நிர்வாகிகள் அழைத்து பேச வேண்டும் என்பதுதான் இவனுடைய ஒரு கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்ப சந்திரனுடன் அன்பழகன்.